ஆஃபீஸில் அவார்டு வந்தது சந்தோஷம் சார். இன்னும் ஆண்டவர் நல்ல வளர்ச்சியில் கொண்டு வருவார். ஆஃபீஸில் இந்த அவார்டு தந்ததற்காக உனக்கு ரொம்ப எல்லாத்துக்கும் நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் ஆண்டவர் நல்ல மேன்மைக்கில் கொண்டு வருவார். அவனுடைய கிருபை இருந்ததுனால தான் உங்களுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு மேன்மைகளை கொண்டு வந்திருக்காரு. ஏசப்பா இன்னும் ஆண்டவர் இன்னும் சகல ஜனங்களை பார்க்கலையும் இன்னும் ஆசிரியப்பட்டு இருப்பான், மகள் ஆசிரியப்பட்டு இருப்பான். ஆண்டவர் ஒரு குறையில்லாத படிக்க அதை நடத்தி கொண்டு வருவார். அவன் ஆசிரியர் தங்கியிருந்து படித்து அவன் முயற்சியில் தான் வேலை பார்த்தான். எந்த சப்போர்ட்டும் கிடையாது, எந்த மனசுங்க தயவும் கிடையாது. ஆண்டுடைய கிருபைன்னு சொல்லணும். மகளுக்கு ஆண்டுடைய கிருபை தான். கிருபையில் தான் வேலை பார்த்து முயற்சி எடுத்து அவளாட்டு தான் வேலை பார்த்து வந்தான். ஆண்டவர் ஒரு நன்மை குறைபடாதபடிக்கு இதுலேருந்து இன்னும் நல்ல மேன்மைக்கெலாம் ஆண்டவர் கொண்டு வந்திருக்காரு. ஆண்டவர் என்ன நடத்துவார். ஏசப்பா ஒரு நன்மை குறைபடாதபடிக்கு அவருக்கு தயவு காட்டுவார். ஏசப்புடைய கிருபை மக வேலை பார்க்க ஆண்டோடைய கிருபை தான். கிருபை என்ன மேலும் மேலும் நல்ல வளர்ச்சிகளை ஆண்டவர் கொண்டு வருவாங்க. ஏசப்பா கொண்டு வருவாங்க. மகளுக்கு ஒரு குறையில் ஆல்படி நடத்துவார். இந்த ஆஃபீஸில் என் மகளுக்கு அவார்டு கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவார்டு வாங்கினதுக்காக எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துக்கும் நன்றி. டேலண்ட் எல்லாம் ஒண்ணு இல்ல பிரதர். 1 2 3 4 கிருபா 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 எல்லாம் கிருபா 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 கிருபா. நான் இல்ல என் பலன் இல்ல என் காலம் இல்ல எல்லாம் கிருபா. நான் இல்ல என் பலன் இல்ல என் காலம் இல்ல எல்லாம் கிருபா. கிருபா 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 எல்லாம் கிருபா கிருபா கிருபா. என் பேர் உஷா. நான் இங்கே வந்து ஒரு 2.5 years ஒர்க் பண்ணியிருக்கேன். நைட்டு ஃபுல்லாக நான் வந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். லைட் ஆஃப் பண்ணியாச்சு, எல்லோரும் தூங்கியாச்சு. நான் வந்து அவ்வளோ ஹாப்பினஸ் எனக்கு. ஒவ்வொரு நாளுமே நினச்சிக்கிட்டே இருப்பேன், என்னைக்கு போவோம் சார் கையால், என்னைக்கு அவார்டு வாங்குவோம், அந்த மொமெண்ட் எப்போ வரும் அப்படின்னு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்னா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஏதாச்சும் ஒன்று அச்சீவ் பண்ணணும், வின் பண்ணணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து பக்கத்தில் உட்காந்து எனக்கு சொல்லி தந்தது திவா அண்ணன். அவ்வளோ எனக்கு சொல்லி தந்திருக்காங்க. எனக்கு லூமியான் சாஃப்ட்வேர் வந்து திவானன் தான் சொல்லிக் கொடுத்தாங்க. அவங்க ஒரு நாள் தான் சொல்லிக் கொடுத்தாங்க, ஆனால் அவ்வளோ தெளிவாக சொல்லி தருவாங்க. திவானங்கிட்ட இருந்து க்ரியேட்டிவாக ஒரு விஷயத்த எவ்வளோ நீட்டாக பண்ணணும் அப்படின்ற விஷயத்த நான் எடுத்துக்கிட்டேன். முக்கியமான நிறைய மேட்ரு வந்து திவானங்கிட்ட நான் எடுத்திருக்கேன். நிறைய சொல்லி தருவாங்க. எப்போவும் திவானை என் கூட பாண்டில் இருங்க. அதுபோல் செல்வம் சார் என்னோடய ஃபஸ்ட்டு மேனேஜர். செல்வம் சார் வந்து எனக்கு எப்படின்னா ஒரு கரெக்டான பாத்து எனக்கு வந்து சொல்லுவாங்க, நீ இந்த ஸ்டேஜில் இருக்க, உனக்கு அடுத்த ஸ்டேஜ் இது, நீ இது பண்ணுன்னா இந்த ஸ்டேஜுக்கு வந்துடுவ. அந்த மாதிரி தெளிவான பாத்தை காட்டுவாங்க. ப்ராக்டிக்கலாக எனக்கு சுத்தம், நான் 0. இங்கே ப்ராக்டிக்கல் நாலேஜ் இங்கே வந்து தான் எனக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து எனக்கு டோட்டலாக சொல்லி தந்தது வந்து செல்வம் சார். டிசைனுமே நீ டிசைன்னா நீ சின்ன சின்ன எலமெண்ட்டாக இல்லை, ஒரு பிக் எலமெண்ட்டாக பண்ணால் தான் அது வந்து லக்ஸரியாக நல்லா நீட்டாக இருக்கும் அப்படின்ட்டுலாம் எனக்கு சொல்லி தந்தது செல்வம் சார் தான். ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க. அவங்க திட்டுனாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் செல்வம் சார். அடுத்து எனக்கு ஃபங்க்ஷனலாக எனக்கு டிசைன் பண்ண வராது. என் டிசைனில் இவ்வளோ நிறைய ஓட்டை இருக்குது அப்படின்றது வந்து ஜானனே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து தெரியும். உண்மையிலே அவங்க வந்து ஃபங்க்ஷனலாக என்னை வந்து மோல்டு பண்ணி விட்டவங்க. நான் அவங்களுக்கு கண்டிப்பாக நான் தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு திருநெல்வேலி டீம் எப்படின்னா, எனக்கு இந்த டைமிங்கில் தான் டவுட்டு கேட்கணுன்ட்டு இல்லை. நான் வந்து 11 o'clock 12 o'clock எப்போனாலும் டவுட்டு கேட்பேன். மாருதிரனெல்லாம் உனக்கு 12 o'clock தான் டவுட் வருமாம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அந்த 12 o'clock எனக்கு ரிப்ளை பண்ணிடுவாங்க, இதுதான் அது அப்படின்ட்டு. அந்த மாதிரி எப்போனாலும் நான் வந்து ஃப்ரீயாக போய் நான் வந்து கற்றுக்கிடலாம். இந்த ஃப்ரீயாக கற்றுக்கிற இந்த விஷயம் வந்து ஜெகவானிசியில் மட்டும்தான் உண்டு, வேறு வெளியே வாய்ப்பே இல்லை.
யாருனாலும் எப்போனாலும் கற்றுத் தருவாங்க. அந்த கற்றுக்கிற ஃப்ரீடம் வந்து உண்மையிலே இங்கே தான். எனக்கு டீம் சப்போர்ட்டுமே நல்லா இருந்துச்சு. எனக்கு என் டிசைன் டீம் லாஸ்ட்டாக நான் போகும்போது உள்ள டிசைன் டீம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் டீம் எனக்கு நல்லா சப்போர்ட்டு. பவானி, ஹெலன், நாங்கள் ஒரு சின்ன விஷயம்னாலும் 3 பேருமே பார்த்து எடுத்து அந்த மாதிரி தான் போவோம். ஒரு ப்ராஜெக்ட்னால் 3 பேருக்குமே அந்த நாலேஜ் இருக்கும். ஸோ எங்கள் டீமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டீம் சப்போர்ட்டு. டிசைன் சைட் டீம் வந்து தலைகீழ சண்டை நடக்கும். ஆனாலும் என்கிட்ட வந்து கேஷுவலாக பேசுவாங்க. அடுத்த நாள் அந்த அந்த சண்டைக்குள்ளே இதுவே இருக்காது. அதுமாரி நான் ஒரு சின்ன டவுட்டு தான் கேட்பேன் பிஎம் சார்கிட்ட. ஆனால் இரு நான் டைரெக்டாக வந்து சொல்லித்தரேன் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப தெளிவாக சொல்லி தருவாங்க. உண்மையிலே இதெல்லாம் எங்கேயுமே சொல்லி தர மாட்டாங்க. அவ்வளோ கற்றுக்கிற ஃப்ரீடம் இங்கே. ஃபேமிலி என்விரான்மெண்ட்டு. இப்போ வந்து இன்டர்ன்ஷிப்புக்கு வந்து ஒரு 15 பிள்ளைங்க வராங்க அப்படின்னா அவங்கள கொண்டு நம்மளுக்கு யூஸ் இருக்கா யூஸ் இல்லையான்னு வந்து யோசிக்கிறதே கிடையாது. இங்கேருந்து வந்துட்டாங்களா நாலேஜோடு தான் வெளியே போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே தான் உண்டு. அவங்கள எம்டி சார் பார்த்து என்ன கற்றுக்கிட்டீங்க ஒவ்வொருத்தங்கிட்டையும் அந்த விசாரிக்கிற விஷயம் அதெல்லாம் ஜெயனையில் தான் இருக்குது. ஸோ அந்த ஜெகவானிசி அந்த நேமுக்குள்ள அர்த்தம் வந்து அந்த நேமுக்குள்ள அர்த்தம் கண்டிப்பாக இந்த கம்பெனியில் வந்து நிலச்சிருக்கும் உண்மையிலே. ஸோ எனக்கு வந்து இந்த என்விரான்மெண்ட்டை அமைச்சு தந்த ஏசப்பா. ஹீ இஸ் த லார்ட் ஆஃப் லார்ட், கிங் ஆஃப் கிங், காட் ஆஃப் காட். ஹீ இஸ் மை ஆல் இன் ஆல், ஹீ இஸ் மை ஸ்ட்ரென்த். எனக்கு எல்லாமே ஏசப்பா தான். அவர் இல்லாமல் அந்த நாளே எனக்கு துவங்காது. என்ன ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போதும் அவரோட ஸ்ட்ரென்த்தில் தான் பண்ணுறேன். ஸோ நான் ஜீசஸ்க்கு ரொம்ப தேங்க் பண்ணுறேன். எனக்கு இந்த கம்பெனியில் வந்து மோட்டிவேட்டர்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் இருக்காங்க. எனக்கு வந்து நல்ல மோட்டிவேட்டராக எனக்கு டவுன் ஆகும்போது நான் வந்து இது பண்ணுறது யாருன்னா மனோ சார், அருண் சார், இவங்கெல்லாம் எனக்கு நல்ல மோட்டிவேட்டர். அருண் சார் வந்து லாஸ்ட்டாக அவங்க வந்து வேறு ஃபீல்டு மாறிட்டனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ். அதுக்கு முன்னாடி அடிக்கடி மீட்டிங் போட்டு மோட்டிவேட் பண்ணுறது. ஸோ மோட்டிவேஷன் பண்ணுற பர்சன்ஸ் இவங்கெல்லாம். இன்ச் பை இன்ச்சாக ஒவ்வொருத்தரை பற்றியும் சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ எனக்கு விஷயம் கற்று தந்திருக்காங்க. ஸ்ட்ரக்சரல் டீமில் ஒரு சின்ன டவுட்னாலும் ஓடி ஓடி வந்து சொல்லி தருவாங்க. அதெல்லாம் எங்கே போனாலும் கிடைக்காது. உண்மையிலே சொல்கிறேன், திருநெல்வேலி டீமை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அங்கே போய் ஒவ்வொரு இன்சிடென்ட் நடக்கும்போதும் எனக்கு வந்து அப்படி ஞாபகம் வரும். டீமை ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் டீமை. எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். நிறைய என் கூட சண்டை போடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி தான் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் நல்லா பேசி எடுத்து இப்போ நல்ல ஒரு பாண்டுக்கு வந்துருச்சு. எப்போவும் என் கூட கனெக்ஷன்லேயே இருங்க. நானும் அவங்க ஃபேமிலியில் ஒருத்தி மாதிரி எப்போவுமே என்னை வந்து நினச்சிக்கோங்க. தேங்க்யூ எல்லாத்துக்கும். எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ். மீண்டும் ஒருக்கா நான் ஜீசஸ்க்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். அவரோட பாதத்தை முத்தமிட்டு நான் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.